இப்ப மறுபடியும் காலி பண்ணிட வந்திருக்கீங்க. எங்க அண்ணங்கிட்ட இருக்கிறதையும் சேர்த்து 3 பானை காலியா கிடைச்சிருக்கு. அப்படின்னா அந்த 4வது பானையில தான் எல்லா அண்ணாக்கையும் இருக்கணும் இல்லம்மா? நான் சொல்றது சரிதானே? சிவகாமி, அந்த பொண்ணை கொஞ்சம் யோசிக்க விட. யோசிங்க யோசிங்க. என்னங்க? சால்ல இருக்கிற அரிசி எடுத்து இந்த பாத்திரத்துல கொட்டிட்டு அந்த மூட்டையில இருக்கிற அரிசி எடுத்து சால்ல ருப்பிடுறீங்களா? இல்லைன்னா பூச்சி அரிச்சிரும். நீயே எடுத்து கொட்ட. இவ்வளவு பெரிய மூட்டை என்னால எப்படி தூக்கி கொட்ட முடியும்? சரி சரி கொண்டா. நான் திருடனாவே இருந்திருக்கலாம். ஏன் தான் குடும்பஸ்தனானோ. சிவகாமி, இதுல இருக்கிற அரிசி எப்படி இதுல கொட்டுறது? பத்தாத. கொஞ்சம் அடைச்சி கொட்டி பாருங்க, பத்தம். அது இல்ல சிவகாமி, சால் இருக்கிற அரிசி எல்லாம் எடுத்து கொட்டணும்னா இது மாதிரி இன்னும் 4-5 பாத்திரம் தேவைப்படும். அங்கிள், ஆண்டி பெரிய ஆளு. ஆண்டி என்ன சொல்றாங்கன்னா, எங்க அம்மா 4 பானைங்க நிறைய நிறைய நகைங்க வச்சிருந்தாங்க. அதுல 3 பானைங்க ஏற்கனவே காலியா கிடைச்சிருக்கு. மிச்சம் இருக்கிற ஒரு பானையில எல்லா நகைங்களும் எப்படி இருக்க முடியும்னு கேக்குறாங்க. கரெக்டா ஆண்டி? என்ன கேட்டா நீயே யோசிச்சுக்கோ.